ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் எஸ்பிஐ வழக்கை விசாரிக்கும் போதே 600 வழக்கறிஞர்கள் அவருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி நெருக்கடி கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அதன் பின்பு சில நாட்கள்லேயே 21 ரிட்டையர்டு ஜட்ஜுகளும் இதே போன்ற ஒரு கடிதத்தை அனுப்பி தலைமை நீதிபதிக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு நேர் மாற்றமாக ஒரு 157 வழக்கறிஞர்கள் தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்களுடைய கருத்துக்கு எதிராக மாவட்ட நீதிபதி ஒருத்தர் ஒரு மெமோவை லோயர் கோர்ட்டுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த மெமோவில் என்ன இருந்துச்சு, ஏன் அந்த மெமோவை கொடுத்தாரு, அந்த மெமோவும் அதே போல 157 வழக்கறிஞர்கள் கடிதம் அனுப்புறாங்கன்னு சொன்னால அந்த கடிதத்திற்கும் கெஜ்ரிவால் வழக்கிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த கெஜ்ரிவால் வழக்கை பொறுத்த வரைக்கும் ஈடி மட்டுமல்லாது இப்ப சிபிஐயுமே வசமாக சிக்கியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருமே ஒருவரை காட்டி கொடுத்து கூண்டோடு சிக்கியிருக்கிறாங்க. இது எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காம நம்ம ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூலை 4ஆம் தேதி தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்களுக்கு 157 வழக்கறிஞர்கள், அதாவது டெல்லி ஹைகோர்ட்லையும் சரி லோயர் கோர்ட்லையும் சரி, வழக்கத்திற்கு மாறான சம்பவங்கள், அதுவும் குறிப்பாக கெஜ்ரிவாலுடைய பெயில் வழக்கின் போது நிறைய சம்பவங்கள் முரண்பாடாக நடந்திருக்கு அப்படின்றத சுட்டிக்காட்டி ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தில் 3 விஷயங்களை கோடிட்டு காட்டுறாங்க 157 வழக்கறிஞர்கள். அந்த 3 பட்டியலுமே இப்போ நான் வாசிக்கிறேன். அதில் முதலாவது குற்றச்சாட்டாக இந்த 157 வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, கெஜ்ரிவால் அவர்களுக்கு லோயர் கோர்ட் வந்து ஒரு பெயிலை கொடுக்குறாங்க. இந்த பெயிலுக்கு எதிராக ஈடி டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போகுது. இந்த டெல்லி ஹைகோர்ட்டில் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதியாக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுதீர் குமார் ஜெயின். இந்த சுதீர் குமார் ஜெயினை பொறுத்த வரைக்கும் இவருடைய சொந்த தம்பி ஈடியுடைய கவுன்சிலாக இருக்கக்கூடிய, ஆக்டிவ் கவுன்சிலாக இருக்கக்கூடிய அனுராக் ஜெயின் என்பவர். அப்போ நீதிபதியுடைய தம்பி ஈடியுடைய கவுன்சிலாக இருக்கும்போது இந்த வழக்கை இந்த ஜெயின் என்ற நீதிபதி கையில் எடுத்திருக்கவே கூடாது. இதை சுட்டிக்காட்டி இந்த வழக்கிலிருந்து அவர் விலகி இருக்க வேண்டும், அல்லது என்னுடைய தம்பி தான் இவர் அப்படின்றதையும் சுட்டிக்காட்டி இருக்க வேண்டும். இந்த இரண்டையுமே இவர் செய்யவே இல்லைன்ற குற்றச்சாட்டை அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, கெஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுக்குறாங்க தெரியுமா? இந்த பெயில் ஆர்டர், இந்த தீர்ப்பு என்பது ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்து ஆன்லைன்ல ஏறுவதற்கு முன்பே இந்த ஜெயின் என்ற நீதிபதி என்ன தெரியுமா பண்றாரு, ஈடியுடைய மனுவை ஏற்றுக்கொள்கிறாரு. ஏற்றுக்கொண்டு ஈடியோட வாதங்களை கேட்டு கெஜ்ரிவாலுடைய ஜாமீனை நிறுத்தி வைக்கிறாரு. எதுவரை நிறுத்தி வைக்கிறாரு? தீர்ப்பு கொடுக்கும் வரைக்கும் ஜாமீனை நிறுத்தி வைப்பதாக அறிவிக்கிறாரு. அதாவது பெயிலுடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பி ஆன்லைன்ல ஏறுவதற்கு முன்பே அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்றத வாசிக்காமலேயே ஒரு பெயில் ஆர்டரை இவர் நிறுத்தி வைப்பது என்பது இந்திய வரலாற்றில், அதாவது இந்திய நீதித்துறை வரலாற்றில் இது போன்ற ஒரு சம்பவம் என்பது நடந்ததே கிடையாது. இது வழக்கத்திற்கு மாறாக இருக்கு. உடனடியாக இதன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்களுக்கு முதல் குற்றச்சாட்டாக இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறாங்க 157 வழக்கறிஞர்கள். இரண்டாவது குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, தலைமை நீதிபதியுடைய கருத்துக்கு எதிராகவே மாவட்ட நீதிபதி ஒருத்தர் மெமோவை அனுப்பியிருக்கிறாரு. அதாவது வெக்கேஷன் பெஞ்ச் இருக்காங்கல்ல, இந்த வெக்கேஷன் பெஞ்சுடைய நீதிபதிகள் யாருமே நீங்கள் வந்து உடனடியாக இறுதி தீர்ப்பை கொடுத்துடாதீங்க, வெறுமன நோட்டீஸ் அனுப்பினதோடு நிப்பாட்டிக்கங்க. சம்மர் லீவு முடிஞ்சு அதற்கப்புறம் வந்து நீதிபதிகள் வராங்க தெரியுமா, அவங்க அந்த வழக்கை பார்த்துக்குருவாங்க. அது வரைக்கும் நீங்கள் தயவு செஞ்சு எந்த தீர்ப்பையும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட நீதிபதி ஒருத்தர் இருக்கக்கூடிய எல்லா நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஒரு மெமோவை அனுப்பியிருக்கிறாரு. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உத்தரவை போட்டிருக்கிறார். இந்த உத்தரவுக்கு எதிராக ஜூலை 2ஆம் தேதியே மிக கடுமையான போராட்டத்தை டெல்லி ஹைகோர்ட்லையும் சரி லோயர் கோர்ட்லையும் சரி போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க வழக்கறிஞர்கள். ஏன்னா இந்த உத்தரவு என்பது வெக்கேஷன் பெஞ்சுடைய பர்பஸையே நிராகரிப்பதாக இருக்கு. வெக்கேஷன் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமான வந்து அர்ஜென்ட்டான வழக்குகள் வந்தா அதை வந்து விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் தலைமை நீதிபதி நீதிபதிகளை நியமனம் பண்ணி அந்த பெஞ்சை அமைச்சிட்டு போறாரு. ஆனா இந்த பெஞ்சிலேயே எந்த தீர்ப்பையும் கொடுக்க கூடாது அப்படின்ற மெமோவை ஒரு மாவட்ட நீதிபதி எப்படி அனுப்பலாம்? இது நீதித்துறையுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவுக்கும் அதே போல செயல்பாட்டு முறைக்கும் எதிராக இருக்கு, நீதித்துறைக்கு எதிராக இருக்கு. அது மட்டுமல்ல, குறிப்பாக சந்திரசூட் அவர்கள், தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் என்ன சொன்னாங்க, லோயர் கோர்ட்டை எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக தீர்ப்பை கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு தீர்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ட்ரையல் கோர்ட்டில் தீர்ப்புகளை விரைவாக கொடுங்கன்னு சொல்லி தலைமை நீதிபதி ஒரு பக்கம் சொன்னா, இன்னொரு பக்கம் மாவட்ட நீதிபதி தீர்ப்பு
தீர்ப்பை நீங்கள் கொடுக்காதீங்க, சம்மர் வெக்கேஷன் முடிஞ்ச பிறகு தீர்ப்பு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மெமோவை எப்படி அனுப்பலாம், அப்போ இது உங்களுடைய கருத்துக்கு எதிராக இருக்கே அப்படின்னு சொல்லி தங்களுடைய குற்றச்சாட்டை அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, மூன்றாவது மெயினான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மெமோ எப்போது வருகிறது, அந்த டைமிங் என்ன அப்படின்றதையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதாவது ஜூன் 20ஆம் தேதி கெஜ்ரிவால் அவர்களுக்கு பெயில் என்பது கொடுக்கப்படுகிறது. யார் கொடுக்குறா? ட்ரையல் கோர்ட் கொடுக்கப்படுகிறது. அந்த தீர்ப்பிலேயே தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் இப்படியாக தீர்ப்பை கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய வார்த்தையை பயன்படுத்தி நான் இந்த தீர்ப்பை கொடுக்குறேன்றது தான் நீதிபதி பிந்து அவர்கள் அந்த பெயில் ஜட்ஜ்மெண்ட்டில் சொன்னது. அந்த நீதிபதி பிந்து அவர்கள் இப்படியான தீர்ப்பை கொடுத்த பின்புதான் இது போன்ற தீர்ப்புகளை யாருமே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்ட நீதிபதி ஒரு மெமோவை கொடுத்துருக்கிறாரு. அப்போ கெஜ்ரிவால் வழக்கை சுற்றி தான் இவ்வளவு விஷயங்களும் நடந்திருக்கு அப்படின்றத தங்களுடைய கடிதத்தில் குறிப்பிட்டு அனுப்பியிருக்கிறாங்க இந்த 157 வழக்கறிஞர்கள். அப்போ இந்த 3 குற்றச்சாட்டுகளை பாருங்க. நீதிபதி அவர்கள் ஜெயின், அவருடைய தம்பி இடியுடைய கவுன்சிலராக இருக்கிறார். ஆனால் அவர் வழக்கை எடுத்துக்கொண்டு விசாரித்திருக்கிறார். விசாரித்த முறையும் இந்திய நீதித்துறை வரலாற்றிலேயே இது போன்ற நடக்கவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கா. இரண்டாவது, நீதிபதி பிந்து அவர்கள் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுத்த உடனேயே இது போன்ற உத்தரவுகளை யாரும் கொடுத்துடாதீங்கன்னு சொல்லி மாவட்ட நீதிபதி ஒருத்தர் மெமோவை அனுப்பியிருக்கிறார். இன்னொன்று, சந்திரசூட் அவர்களுடைய கருத்துக்கு எதிராக இந்த மெமோ அமைந்திருக்கிறது அப்படின்ற 3 குற்றச்சாட்டுகளை இந்த 157 வழக்கறிஞர்கள் தங்களுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரி, வெக்கேஷன் பெஞ்சு தீர்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, வெக்கேஷனை பொறுத்த வரைக்கும் டெல்லி ஹைகோர்ட்டும் சரி, அதன் பின்பு ட்ரையல் கோர்ட்டும் சரி, ஜூன் 10லேருந்து ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் லீவில் இருந்திருக்கிறாங்க, சம்மர் பிரேக்கில். அப்போ இந்த நாட்களில் எந்த வழக்குக்கும் இவங்க தீர்ப்பு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஜூன் 20ஆம் தேதி கெஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுத்தாங்கன்னு சொன்னால, ஜூன் 26ஆம் தேதி கெஜ்ரிவாலை அதே வழக்கில் சிபிஐ கைது பண்ணுறாங்க. ஜூன் 27ஆம் தேதி சிபிஐ கெஜ்ரிவாலை 3 நாள் கஸ்டடியில் எடுத்துக்கொள்ளலாம் என்று இதே டெல்லி ஹைகோர்ட் ஒரு உத்தரவை போடுகிறது. அப்போ நான் என்ன கேட்குறேன், வெக்கேஷன் பெஞ்சு முடிகிற வரைக்கும் தீர்ப்பு கொடுக்காதீங்க, நோட்டீஸை கொடுங்க. சம்மர் பெஞ்சு முடிஞ்ச பிறகு வரக்கூடிய நீதிபதி அதை விசாரிப்பாருன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் ஏன் சிபிஐக்கு மட்டும் 3 நாள் கஸ்டடி கொடுத்தீங்க? அப்போ மட்டும் மெமோவை மீறி நீங்கள் ஏன் செயல்பட்டீங்கன்னு சொல்லி அந்த நீதிபதியை எந்த குரலுமே எழுப்பவே இல்லை. அப்போ இங்கே தெளிவாக தெரியுது, எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவாக எந்த தீர்ப்பையும் கொடுத்துடாதீங்க அப்படின்றதை சுட்டி காட்டி தான் அந்த மாவட்ட நீதிபதி இப்படிப்பட்ட மெமோவை அனுப்பினாரா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழாமல் இல்லை. ஆக இந்த 157 வழக்கறிஞர்கள் கொடுத்த இந்த கடிதத்தின் மீது தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா தலைமை நீதிபதி அவர்கள் ட்ரையல் கோர்ட்டில் விரைவாக தீர்ப்பை கொடுங்கன்னு சொன்ன கருத்துக்கு எதிராகவே ஒரு மாவட்ட நீதிபதி ஒரு மெமோ கொடுக்குறார் அப்படின்னா அந்த மாவட்ட நீதிபதியால் சிஜிஐ மீறி இப்படி செயல்பட முடியுமா? அப்போ இவருக்கு பின்னணியில் பாஜக இருக்கிறதா அப்படின்ற கேள்வியும் சிஜிஐ அவர்கள் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றதான் இன்னைக்கு பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கு. சரி, இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் இடி சிபிஐ 2 பேரும் ஒருத்தர் காட்டி கொடுத்துக்கிட்டாங்க, 2 பேரும் கூண்டோடு சிக்கிட்டாங்கன்னு சொன்னல, அது என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெஜ்ரிவாலை இதே வழக்கு டெல்லி லிக்கர் ஸ்கேம் அப்படின்ற வழக்கில் ஜூன் 26ஆம் தேதி கைது பண்ணுறாங்க சிபிஐ, கஸ்டடி எடுத்துக்கிட்டாங்க. இந்த கஸ்டடிக்கு எதிராக பெயில் மனுவை தாக்கல் பண்ணுறாரு கெஜ்ரிவால். இந்த மனுவை டெல்லி ஹைகோர்ட் முதல்ல ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன்னா சிபிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் முதல் லோயர் கோர்ட்டுக்கு போகணும், அதன் பின்பு தான் ஹைகோர்ட்டுக்கு வரணும், இவர் நேரடியாக எப்படி ஹைகோர்ட்டுக்கு வரலாம், அப்போ இவருடைய மனுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி சிபிஐ தரப்பு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இந்த வாதத்தை நீதிபதி ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டாலும் கெஜ்ரிவால் சார்பாக வாதாடி அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் இவர் ஒன்றும் டெரரிஸ்ட் கிடையாது, இவருக்கு பெயில் கொடுத்த உடனே தான் சிபிஐ கைது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாதத்தை வச்ச உடனேயே சரி மனுவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் நீங்கள் நேரடியாக ஹைகோர்ட்டுக்கு வந்ததை ஏற்றுக்கொள்ளலாமா வேணாமான்றத கன்சிடரையே நாங்கள் வாதத்தின் போது சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லி ஜூலை 17ஆம் தேதி இந்த வழக்கை தள்ளி வச்சிருக்கு டெல்லி ஹைகோர்ட். சரி, இதில் நமக்கு என்ன கேள்வி வருது, ஏற்கனவே லிக்யூர் ஸ்கேம் அப்படின்ற பெயரில் இடி கெஜ்ரிவாலை கைது பண்ணியிருக்கிறாங்க, அந்த வழக்கில் கெஜ்ரிவால் அவர்களை விசாரிச்சுட்டு வர்றாங்க. இப்படி இருக்கும்போது இதே வழக்கில் ஏன் சிபிஐயும் இவர் கைது பண்ணணும், ஏன் சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா? இந்த கேள்வியில தான் சிபிஐயும் இடியும் கூண்டோடு சிக்கிறாங்க. அதாவது இடியை பொறுத்த வரைக்கும் கெஜ்ரிவால் மீது பிஎம்எல்ஏ ஆக்டில் வழக்க போட்டு
போட்டிருக்கிறாங்க. ஆனால் சிபிஐ பொறுத்த வரைக்கும் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், அந்த பிசி ஆக்ட் படி அவர் மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க. அப்போது இந்த வழக்கு, இந்த பிசி ஆக்ட் வழக்கப்படி சிபிஐ வந்து 2022 இந்த கேஸை வந்து போட்டுட்டாங்க. ஆனால் 2022 கெஜ்ரிவாலை ஒரு குற்றவாளி என்று சிபிஐ முன்பே ஏன் சொல்லவே இல்லை? அது மட்டும் இல்லைங்க, இடி தன்னுடைய பங்குக்கு சிபிஐ மாட்டி விட்டுருக்கு. அதாவது மார்ச் 2024 இடி உடைய வழக்கறிஞரான எஸ்வி ராஜு கோர்ட்டில் ஒரு வாதம் வைக்கிறார். என்ன வாதம் வைக்கிறார் அப்படின்னா, பிஎம்எல்ஏ சட்டப்படி ஒருவர் குற்றவாளியாக இருந்தால் மட்டும்தான் அவரை கைது செய்ய வேண்டும், அவரை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்ற சட்டம் எங்களுக்கு பொருந்தாது, நாங்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய நபரை கூட கைது பண்ணி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட்டில் வாதமாக வச்சிருக்கிறாரு. அப்போ எஸ்வி ராஜு இடியுடைய வழக்கறிஞருடைய வாதப்படியே கெஜ்ரிவால் இந்த வழக்கில் குற்றவாளி என்று இடி தரப்பே சொல்லவில்லை. வெறும் இடி தரப்பு மட்டும் சொல்லவில்லை, சிபிஐ தரப்புமே சொல்லியிருக்கிறாங்க. சிபிஐ பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 2024 சிபிஐ உடைய வழக்கறிஞர் கோர்ட்ல கெஜ்ரிவாலை நாங்க கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது அதற்கான காரணத்தை சொல்றாரு. எந்த அடிப்படையில் நாங்கள் அவரை கேள்வி கேட்க விரும்புகிறோம் அப்படின்னா, அவரை குற்றவாளி என்ற அடிப்படையில் இல்லை, அவரை ஒரு சாட்சியாக, சாட்சியின் அடிப்படையில் நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் சிபிஐ உடைய வழக்கறிஞரே நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மார்ச் 2024 ஈடியோடைய வழக்கறிஞர் சொல்படி கெஜ்ரிவால் என்பவர் குற்றவாளி இல்லைன்றதை அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதே போல சிபிஐ ஏப்ரல் 2024 உள்ள கோர்ட் வாதப்படி கெஜ்ரிவாலை நாங்கள் சாட்சியாக தான் விசாரிக்க விரும்புகிறோன்றாங்க. அப்போ ரெண்டு பேருமே கெஜ்ரிவாலை குற்றவாளி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கெஜ்ரிவாலை சிபிஐ பிசி ஆக்டின் படி கைது பண்ணியிருக்கிறாங்க, கஸ்டடி வாங்கியிருக்கிறாங்க. இது எப்படி? ஆக இங்கே ஈடியும் சிபிஐயும் வசமாக சிக்கிட்டாங்க. ஈடியை பொறுத்த வரைக்கும் கூட பிஎம்எல்ஏ ஆக்ட் ஜாமீன் ஈஸியாக கிடைக்காது. இவர் வந்து ஒரு ஏஐபியோட தலைவராக இருக்கார், முதல்வராக இருந்து பணப்பரிமாற்றத்தை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சு கூட கைது பண்ணி பல வருடங்கள் கூட அவரை சிறையில் அடைக்கலாம். பிஎம்எல்ஏவோட கருப்பு சட்டம் அப்படி இருக்குது. ஆனால் பிசி ஆக்ட், சிபிஐடைய பிசி ஆக்ட் படி குற்றவாளி இவர் தான் என்பதற்கான ஆதாரங்களை கொடுக்கணும், இல்லைனா ஜாமீன் கொடுத்துரும் கோர்ட்டு. அப்போ ஜாமீன் என்பது சிபிஐயோட கெஜ்ரிவால் அவர்களுக்கு எளிமையாக கிடைக்க தான் போகுது. ஏன்னா 2019 ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கிலையும் ப. சிதம்பரம் அவர்களுக்கு இதே போல சிபிஐ உடைய வழக்கில் அவருக்கு பெயில் என்பது கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ ப. சிதம்பரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயிலை போலவே கெஜ்ரிவால் அவர்களுக்கும் பெயில் கொடுக்க தான் போறாங்க. அப்புறம் ஏன் சிபிஐ அவர் மீது வழக்கு போடணும்? ஏன் வழக்கு போட்டாங்க அப்படின்னா, லோயர் கோர்ட், ட்ரையல் கோர்ட்டுடைய நீதிபதி அவர்கள் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுத்துட்டாங்க. இந்த பெயிலை எதிர்த்து டெல்லி ஹைகோர்ட்டில் போய் நீதிபதி ஜெயின் மூலமாக தடையாணை வாங்கிட்டாங்கல்ல, இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் அவர்கள் போயிட்டா சம்மர் பிரேக் முடிஞ்சு தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் வந்துருவாரு. அப்போ பெயிலை வந்து கொடுத்தது சரிதான் இவர் சொல்லிட்டார் அப்படின்னா சிக்கலாயிரும். அப்போ கேஸை இழுத்தடிக்கணும் அப்படின்றக்காண்டி தான் ஜூன் 20 பெயில் கொடுக்கப்படுது. ஜூன் 26 சிபிஐ அவரை கைது பண்ணது இதே வழக்கில். அப்போ இவர்களுடைய ஒற்றை நோக்கம், இந்த இடியா இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும், இவர்களை ஏவக்கூடிய பாஜகவுடைய ஒற்றை நோக்கம் என்பது கெஜ்ரிவால் அவர்கள் வெளியே வரக்கூடாது, அவர் சிறையிலேயே இருக்க வேண்டும் என்பதுதான். அப்போ ஒட்டு மொத்தமாக கவனிச்சு பாருங்களேன், நீதிபதி ஜெயின் அவர்கள் வழக்கிலிருந்து விலக மாட்டுறாரு. அதே போல மெமோ வந்து ஒரு மாவட்ட நீதிபதி கொடுக்குறாரு. சந்திரசூட் அவர்களுக்கு எதிராகவே ஒரு மெமோ கொடுக்கப்படுது. இடி வழக்கை விசாரிச்சு அவங்களே வந்து கெஜ்ரிவாலை குற்றவாளி என்று நிரூபிக்க முடியாத சூழ்நிலை சிபிஐ இந்த வழக்கை வந்து எடுக்கிறாங்க, அவரை கைது பண்ணுறாங்க, கஸ்டடி எடுக்கிறாங்க. அப்போது இது எல்லாம் செய்வது ஒரே ஒரு ஒற்றை நபரை சிறையில் அடைக்க வேண்டும், அது கெஜ்ரிவால் அவர்களை தான். அப்போ கெஜ்ரிவால் என்பவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த சிஸ்டமும் எப்படி செயல்படுது பாருங்க. இதெல்லாம் இந்திய மக்களுடைய வரிப்பணம். இந்த வரிப்பணம் என்பது ஒரு தனி மனிதனை சிறையில் அடைப்பதற்காக ஒன்றிய பாஜக அரசால் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றது எவ்வளவு பெரிய அவலம். அப்போ இது எல்லாம் கருத்தில் கொண்டு தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் இந்த கெஜ்ரிவால் வழக்கில் உரிய முடிவு எடுக்க வேண்டும். ஈடியோட வழக்கில் நீதிபதி பிந்து அவர்கள் கொடுத்த அந்த ஜாமீன் என்பதுதான் சரி, டெல்லி ஹைகோர்ட் கொடுத்த அந்த தீர்ப்பு என்பது தவறானது என்ற உத்தரவை பிறப்பிப்பாரா அப்படின்ற கேள்வியுடன் பொதுமக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தலைமை நீதிபதி அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கு. நன்றி.